எங்களுக்கு இதெல்லாம் பாக்குறப்ப இன்னும் நல்ல ஆர்வமா இருக்கு. இன்னும் நிறைய பேரை இந்த கட்சிக்கு உருவாக்கணும் அப்படின்ற ஒரு வெறி வருது. நாங்க சரியா 9 மணிக்கு தான் கிளம்பணும். கிளம்பினாலே ஒரு டயர்டு எதுவுமே இல்லை. ஏன்னா நம்ம அப்பாவை பார்க்க போறோம், ஸ்டாலின் அப்பாவை பார்க்க போறோம்ன்ற ஒரு வெறி. அது மனசு திருப்தியா இருக்கு. ஆனா நாங்க சாப்பாட்டை எதிர்பார்க்கல, அப்பாவை பார்க்கணும், அந்த வெறி தான் எங்களுக்கு. ஆனா வந்தாலும் வயிறார எல்லாருமே சாப்பிடணும், எல்லாம் பண்ணணும்ன்றது அப்பாவுடைய அனுப்பு. அதனால யாருமே பட்னியானா இல்ல, திருப்தியா தான் இருக்காங்க. நாங்க இளையாங்குடி வட்டம், சிவகங்கை மாவட்டம், சூராணத்துல வந்திருக்கோம். வரும்போது கூட நம்ம ஒரு அப்பா பார்க்க போறோம் அப்படிதான் இருந்துச்சு. ஆனா வர 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 நம்ம பார்த்தே ஆகணும், அப்பாவை பார்த்தே ஆகணும், நம்ம அடுத்து சூரியனை கொண்டு வந்தே ஆகணும்ன்ற வெறிதான் இப்ப எங்களுக்கு இருக்கு. இது வெற்றி மாநாடு. எல்லா தொகுதியிலையும் ஜெயிக்கிறதுக்கான எங்க வெல்லும் தமிழ் பெண்களோட பயங்கரமான பிரம்மாண்டமான மாநாடு. இப்படி ஒரு மாநாடு எதிர்பார்க்கவே இல்லை. நாங்க மிரட்டிட்டாங்க தலைவர். 5000 கொடுத்தது இன்னும் அதை காட்டி ரொம்ப ஸ்பெஷல். எல்லா மகளிரோட வாக்குகளும் முதல்வருக்கே. நன்றி முதல்வரே. ஆமா, அதுக்காக நாங்க ஆவலோட காத்துக்கிட்டு இருக்கோம். எப்படா அவங்கள பாப்போம், அவங்க கிட்ட கையாவது கொடுத்துட மாட்டோமான்னு ஏங்கிக்கிட்டு இருக்கோம். இப்பயே ரொம்ப ஒரு மாதிரி நர்வஸா இருக்கு. முதல்வரை எப்படி ஃபேஸ் பண்ண போறோம் அப்படின்னு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. 30 வருஷமா அந்த கட்சியில தான் இருக்கேன். எல்லா இடத்துக்கும் போய் வந்துகிட்டு இருக்கேன். ஆனா ஏதோ ஒரு பெரிய மாநாடா இருக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. கண்ணுக்கு எட்ட மட்டும் கண்ணுக்கு அழகா காத்துக்கிட்டு இருக்குது மாநாடா இருக்கு. இது வெற்றி மாநாடா கொண்டாடணும். ஏழை பெண்களுக்கு 5000, பொங்கலுக்கு 3000, ஆக மொத்தம் 8000 எங்க தலைவர் கொடுத்திருக்கார். அருமையா இருக்கும். நாங்க தான் வெற்றி உறுதி எங்களுக்கு. அதனாலதான் சொல்றேன், இன்னைக்குமே எங்களுக்கு வெற்றியோட ரொம்ப சந்தோஷமா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எனக்கு இப்ப 67 வயசு. 18 வயசுல இருந்து இதே கழகத்துல தான் இருக்கேன். பூரா நல்ல காரியங்களை தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். தெரியாதவங்க அதை செய்யறாங்க இதை செய்யறாங்கன்னு சொல்றாங்க. நல்லதான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். திமுக அமோக வெற்றி. தலைவர் சொல்லிருக்கிறது 200க்கு மேலதான் வரும். 200க்கு மேலதான் வரும். சுத்த விட்டலாம். சரி, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். நாங்க திருப்பரங்குன்றம் தொகுதி. நாங்க நோன்பு வச்சிருக்கோம். நாங்க நோன்பு நாங்க எதுவும் சாப்பிடாம வந்திருக்கிறோம். தளபதியை பாக்குறதுக்காண்டி வந்திருக்கிறோம். அது மறுபடியும் முதலமைச்சராக தொடர்ந்து நாங்க எல்லார்கிட்டையும் வேண்டிக்கிட்டு இருக்கோம். இது என்ன இப்ப எடுத்துக்கிட்டா, எங்களுக்கு இந்த சிறுபான்மை சமுதாயத்தோட பாதுகாவலர் தளபதி ஸ்டாலின் முடியாகி போச்சு. அதனால கண்டிப்பா அவர் வெற்றி உறுதி செய்யப்பட்டது. ஆமா, நீங்களே பாருங்களேன், பத்திரிகையாளர்களை பாருங்க, மீடியாக்களை பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. மக்கள் நான் நினைச்சு வந்தது BL2 கம்மியா தான் கூட்டிருக்கு. இது பெரிய மாநாடு போல இருக்குது. சரியான மாநாடு. என் பேர் அன்சாரி, பெரியப்பட்ட கிளை செயலாளர், திருப்பலானி கிழக்கு. இதுல எந்த மாற்று கருத்து இல்லையே. இது வெற்றி மாநாடு தானே. சென்ற வாரம் கூட இதே தென்மண்டலத்துக்கான 58 தொகுதிக்கான இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பே மிகப்பெரிய மாநாடா இருந்துச்சு. அடுத்த வாரம் இன்னைக்கு தென்மண்டலத்துல இந்த இடத்துல நடக்குது. இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடம். ஏற்கனவே இந்த இடத்துல தென் மாவட்டத்தில் நடக்காத பொதுக்குழு நடத்தினாங்க. மதுரை வடக்கு மாவட்டத்துல. தமிழ்நாட்டிலே பாத்தீங்கன்னா தென்மண்டலம் தான் டாப்பு. அதுல மதுரை வடக்கு மாவட்டம் தான் டாப்பு. எங்க அமைச்சர் அண்ணன் மூர்த்தி ஏற்பாட்டுல இன்னைக்கு சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு. மக்கள் சரியான வரவேற்பு எங்களுக்கு. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஏறத்தாழ 1.5 லட்சம் பேத்துக்கு சாப்பாடு செஞ்சிருக்கோம். மட்டன் பிரியாணி போட்டு, ஹாட் பாக்ஸ் போட்டு, அந்த கிட் எல்லாம் பாத்தீங்களா, கிட்டு போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப நான் ஒரு பகுதி செயலாளர். எனக்கு இந்த 22ஆம் நம்பர் சேம்பர்ல திருச்செந்தூர் தொகுதி கொடுத்திருக்காங்க 3000 பேத்துக்கு. நான் ஒரு 100க்கும் மேற்பட்ட இளைஞர்களை வச்சு அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். எந்த ஒரு சலசலப்பும் இல்லாம எங்க நிர்வாகிகள், கன்னியாகுமரியா இருக்கட்டும், தென்காசியா இருக்கட்டும், வர்ற நிர்வாகிகள் எல்லாத்தையும் அவங்க இருக்கையிலே வச்சு அந்த சாப்பாடுகளை விநியோகிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு எழுச்சியா தான் போய்கிட்டு இருக்கு இந்த மாநாடு. 2026 அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. 200 தொகுதி தலைவர் சொல்லியிருக்காரு. 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் நாங்க ஜெயிச்சு மீண்டும் 2வது முறையாக நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சர் அரியணையில் ஏறுவார் என்பது இதுக்கு சாட்சி இந்த மாநாடு தான்.